சரஸ்வதி நதி நாகரீகம் பாரதத்தின் தொன்மையான அறிவு பொக்கிஷம். வணக்கம். இன்று நாம் பாரதத்தின் இதயமாக விளங்கிய சரஸ்வதி நதி நாகரீகம் பற்றி பார்க்கப் போகிறோம். இன்று பாலைவனமாக தோற்றமளிக்கும் வடமேற்கு இந்தியாவின் நிலப்பரப்பில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான நதி ஓடிக்கொண்டிருந்தது. அதுவே ரிக்வேதம் போற்றும் சரஸ்வதி நதியாகும். அந்த நதிக்கரையில் பூத்து குலுங்கிய நாகரீகம் மனித வரலாற்றின் மிகச்சிறந்த அத்தியாயங்களில் ஒன்றாகும். ரிக்வேதத்தில் சரஸ்வதி நதி. சில முக்கிய சான்றுகள். ரிக்வேதத்தில் சரஸ்வதி நதி வெறும் நீர்நிலையாக கருதப்படாமல் ஒரு மகா நதியாகவும் அறிவின் தெய்வமாகவும் மிக உயர்வாக போற்றப்படுகிறது. இதற்கு சான்றாக சில முக்கிய பாடல்களை குறிப்பிடலாம். முதலாவதாக ரிக்வேதத்தின் 2ஆம் மண்டலம் 41வது சூக்தத்தில் 16வது பாடல் சரஸ்வதியை 3 சிறப்பான பெயர்களால் அழைக்கிறது. அம்பித்தமி, நதித்தமி, தேவித்தமே சரஸ்வதி என்று அந்த பாடல் கூறுகிறது. இதற்கு தாய்களில் சிறந்தவள், நதிகளில் சிறந்தவள் மற்றும் தேவதைகளில் சிறந்தவள் என்று பொருள். இரண்டாவதாக ரிக்வேதத்தின் 7வது மண்டலம் 95வது சூக்தத்தில் 2வது பாடல் சரஸ்வதி நதி மலையிலிருந்து புறப்பட்டு கடல் வரை தடையின்றி பாய்ந்ததை உறுதிப்படுத்துகிறது. ஏகா சேதத் சரஸ்வதி நதீனாம் சுச்சிர் யதி கிரீப்ய ஆ சமுத்ராத் என்ற அந்த வரிகள் இந்நதி இமயமலையில் தொடங்கி அரபிக் கடல் வரை சென்றதை தெளிவாக விளக்குகின்றன. மூன்றாவதாக ரிக்வேதத்தின் 6வது மண்டலம் 61வது சூக்தத்தில் 2வது பாடல் சரஸ்வதி நதியின் வேகத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஒரு யானை எப்படி தடையை தகர்த்துக்கொண்டு முன்னேறுமோ அதுபோல சரஸ்வதி நதி தன் பலத்த அலைகளால் மலைச்சிகரங்களை உடைத்துக்கொண்டு பாய்ந்ததாக வர்ணிக்கப்படுகிறது. நாகரீகத்தின் எல்லைகள். சரஸ்வதி நதி நாகரீகம் என்பது ஒரு குறுகிய பகுதிக்குள் அடங்கியதல்ல. இது இன்றைய ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதி, பாகிஸ்தான், இந்தியாவின் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், குஜராத் மற்றும் மேற்கு உத்தரப்பிரதேசம் வரை பரவியிருந்தது. வடக்கே இமயமலையின் அடிவாரம் வரையிலும், தெற்கே அரபிக்கடல் மற்றும் கட்ச் வரைகுடா வரையிலும், மேற்கே சிந்து நதிக்கு அப்பால் பலூஜிஸ்தான் வரையிலும், கிழக்கே கங்கை மற்றும் யமுனை சமவெளி வரையிலும் இந்நாகரீகம் நீண்டிருந்தது. இது சமகாலத்தில் இருந்த எகிப்து மற்றும் மெசபடோமியா நாகரீகங்களை விட பரப்பளவில் பல மடங்கு பெரியது. வாழ்க்கை முறையும் நதி தொடர்பும். சரஸ்வதி நதி அந்த மக்களின் ஆன்மாவாக இருந்தது. ரிக்வேத கால மக்கள் இந்நதிக்கரையில் அமர்ந்துதான் வேள்விகளை செய்தனர் மற்றும் புனித மந்திரங்களை ஓதினர். இமயமுலையில் உருகும் பனிநீர் வற்றாத நதியாக பாய்ந்ததால் மக்கள் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்ய முடிந்தது. கோதுமை, பார்லி, பருத்தி மற்றும் கடுகு போன்றவை அங்கு செழித்து வளர்ந்தன. நதியை தாயாகவும் அறிவின் தெய்வமாகவும் மக்கள் போற்றியதே பிற்காலத்தில் சரஸ்வதி தேவியாக வழிபடப்பட அடித்தளமானது. நகரமைப்பும் தொழில்நுட்பமும். இந்த மக்களின் தொழில்நுட்ப அறிவு வியக்கத்தக்கது. இன்று நாம் பயன்படுத்தும் நவீன நகரமைப்பு முறைகளை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் கையாண்டனர். ராகிகரி மற்றும் காளிபங்கான் போன்ற நகரங்களில் வீடுகள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டிருந்தன. செங்கற்களின் விகிதம் 1க்கு 2க்கு 4 என்ற அளவில் அனைத்து நகரங்களிலும் ஒரே மாதிரியாக இருந்தது. உலகின் மிகச்சிறந்த சுகாதார முறையை இவர்கள் கையாண்டனர். மூடப்பட்ட கழிவுநீர் கால்வாய்கள், வடிகட்டிகள் மற்றும் கழிவுகளை அகற்றும் குழிகள் என அனைத்தும் முறைப்படி அமைக்கப்பட்டிருந்தன. உலோகவியல் அறிவில் இவர்கள் சிறந்து விளங்கினர். செம்பு மற்றும் வெண்கலத்தால் கருவிகள் மற்றும் சிலைகளை செய்தனர். மணிகள் செய்யும் கலையில் இவர்கள் உலகத்தரம் வாய்ந்தவர்களாக இருந்தனர். வாணிபமும் பொருளாதாரச் செழிப்பும். சரஸ்வதி நதி ஒரு பெரும் வணிகப் பாதையாக செயல்பட்டது. நதியின் வழியாக படகுகளில் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டன. இவர்கள் மெசபடோமியா, பாரசீகம் மற்றும் ஓமன் நாடுகளுடன் நேரடி வணிகத் தொடர்பில் இருந்தனர். வணிகத்தில் நேர்மையை உறுதி செய்ய முத்திரைகளையும் மிகத் துல்லியமான கனசதுர எடைகளையும் பயன்படுத்தினர். இவர்களது எடைகள் அனைத்தும் 16இன் மடங்குகளாக இருந்தன. கார்னீலியன் கற்களாலான ஆபரணங்கள் மற்றும் பருத்தி ஆடைகள் வெளிநாடுகளுக்கு பெருமளவில் ஏற்றுமதி செய்யப்பட்டன. மக்களின் அறிவு மற்றும் செழிப்பு. இந்த நாகரீக மக்கள் போரை விட அமைதியையே விரும்பினர். அகழ்வாராய்ச்சியில் ஆயுதங்களை விட விளையாட்டுப் பொருட்களும் கலைப்பொருட்களுமே அதிகம் கிடைத்துள்ளன. கட்டுமான பணிகளில் இவர்கள் பயன்படுத்திய துல்லியமான அளவீடுகள் இவருக்கு கணிதம் மற்றும் வடிவியலில் இருந்த ஆழமான அறிவை காட்டுகின்றன.
மேலும் ஒரே நிலத்தில் 2 வகையான பயிர்களை பயிரிடும் கலப்பு விவசாய முறையை இவர்கள் அறிந்திருந்தனர். காலிபங்கானில் கண்டறியப்பட்ட உழுத நிலம் இதற்கு சிறந்த சான்றாகும். முடிவுரை: சரஸ்வதி நதி நாகரிகம் என்பது வெறும் கற்களாலும் செங்கற்களாலுமானதல்ல, அது ஒரு மேம்பட்ட சிந்தனையின் வெளிப்பாடு. சுமார் கிபி 2000 வாக்கில் ஏற்பட்ட புவியியல் மாற்றங்களால் நதி வறண்டபோது இம்மக்கள் கங்கை சமவெளியை நோக்கியும் தென்னிந்தியாவை நோக்கியும் இடம்பெயர்ந்தனர். அவர்கள் விட்டுச் சென்ற அந்த பண்பாடும் அறிவும் இன்றும் இந்தியாவின் மொழி, வழிபாடு மற்றும் வாழ்வியல் முறைகளில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சரஸ்வதி நதி பூமிக்கு அடியில் மறைந்து போயிருக்கலாம், ஆனால் அதன் நாகரீகம் இந்திய மக்களின் இரத்தத்தில் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நன்றி. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி.